Hello, welcome to Seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அரைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான கடையில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல என்னென்ன மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சிறுநீரக கல்லை வந்துட்டு கரைக்கக்கூடிய ஒரு கீரையா அதை சொல்றாங்க. வாரத்துல 2 ல இருந்து 3 தடவை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உடல்ல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலரா வந்து ஃபுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ஜுரம் கோல்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த கீரையை ரெகுலராக எடுத்துக்கலாம். வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கீரையை ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ரெகுலராக இந்த கீரையை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபுட்டையே மெடிசனாக எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம இயற்கையாகவே வந்துட்டு வெளில வந்துடலாம், அதாவது தவிர்த்துடலாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்படாமல். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு கீரை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, உங்ககிட்ட எந்த நோயுமே வராது. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது ரொம்ப சத்தான அரைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை வந்துட்டு 2 கட்டு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கோம். இலைகளையும் இளந்தண்டுகளையும் சேர்த்தே நம்ம இந்த கீரை கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வெறும் இலையை மட்டும் கிள்ளாமல் கொஞ்சம் அந்த தண்டோடையே வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் சத்தாக இருக்கும். இப்போ வந்துட்டு மண் சட்டி கொத்து சட்டி எடுத்திருக்கோம். அதில் 2 ல இருந்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கீரை கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். 15 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். கீரையை மட்டும் நீங்கள் ஆஞ்சி வச்சிட்டிங்க அப்படின்னா. இது கூட நம்ம இப்போது 2 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கலாம், தாளிப்பு வடகம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஸோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது அது கூடவே வந்து ஒரு கைப்படி வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கீரை வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ப்ளோட்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும் போது இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு ரிசல்ட் தெரியும். நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி வந்துட்டு அதிகம் சேர்க்காமல் நீங்கள் இது கூட ஒரு துண்டு புளியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதங்கி வந்தாலே உங்களுக்கு கீரை கடையல் ரெடி ஆயிரும். ஸோ கீரை குக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வதக்கி கீரையை ஆட் பண்ணி கீரை குக் ஆனதும் நம்ம ஆற விட்டு கடைய போகிறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். அந்த இலைகள் நல்லா ஷ்ரிங்க் ஆகி அந்த சத்துக்கள்லாம் வந்து நல்லா தண்ணி விட்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கும். நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். எப்படி கீரை வந்து வெந்துருச்சுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதான் கீரை வேகிறதுக்கே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். ஸோ இப்போ அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தது, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ மூடி வைக்கிறேன். பட் அந்த கீரை சட்டியோட சூட்லேயே அந்த கீரை நல்லா கொதித்து சூடு அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு உப்பு வந்து தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்தில் கடையும் போது உங்களுக்கு லைட்டாக சூடு இருந்தாலும் நம்ம ஈஸியாக கடைஞ்சிடலாம். பட் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு அரைச்சிடுங்க. இல்லைனா வந்துட்டு எல்லா பக்கமும் உங்களுக்கு தெரிச்சிரும் அந்த சூட்டில். ஸோ இப்போது நல்லா கடைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கீரையை நீங்கள் சுடு சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.